நாம் இன்றைக்கி இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறது வெறும் ப்ரிடிக்ஷன் மட்டும் இல்லை, இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு ஆழமாக பார்க்க போகிறோம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு ஆழமாக தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை நம்ம மாற்றிக்க முடியும், இல்லைனா மாற்றி அமைக்கிறதுக்கான வழிகளை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க முடியும். உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். செலக்ட் ப்ரெசன்ட் எனர்ஜி, இல்லைனா ரீசெண்ட் பாஸ்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான சரியான பாதையை நம்ம வகுத்து யூனியன் நோக்கி போக முடியும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நீங்கள் சாதிச்சுக்க முடியும், மாற்றி அமைச்சிக்க முடியும். எஸ்பெஷலி ஸ்டார், யூஆர் ஷைனிங் லைக் அ ஸ்டார். ஓகே, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, பட் நீங்கள் தான் அவங்களுக்கு கைடிங் ஸ்டார். மாஸ்குலின் எனர்ஜி உங்ககிட்ட இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. இது வந்து உங்களோட ரீடிங்க்கு உங்களோட எனர்ஜி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான மெயின் மெசேஜ். இது கண்டிப்பாக நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. ஏன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லைனா உங்கள் ப்ரெசன்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிளாக்கேஜ், இது வந்து ஃபேமிலி பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க. 8 ஆஃப் சோர்ஸ், கன்ஃபியூஷன். இது வந்து ஸ்பெல் ஒர்க் நல்லா நடக்குது, எஸ்பெஷலி ஒரு சிலருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க. மேபி நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க, இல்லைனா உங்கள் எனர்ஜி ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பீயிங் அந்த மாதிரி விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு தடை இருக்குது. தடைனா கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி யாராவது எக்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பெல் பண்ணி இல்லைனா வந்து குழப்பங்கள் உண்டு பண்ணுறதுனால இந்த பர்சன் உங்ககிட்ட வரவிடாமல் தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்காக நாம் இங்கே உட்காந்துட்ருக்கோம். நாம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். பாட்டம் டெக்கில் சயின்ஸ், ட்ரஸ்ட் த சயின்ஸ். பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. செமையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பிரபஞ்சம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்க ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்களோ, எவ்வளோ தூரம் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் அவங்க வந்து வேறு பாதையில் கொண்டு போக நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற போகிறீங்க. ஸோ அவங்க எதாவது ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காதலை முறிக்கிறதுக்கு அவங்க ஸ்பெல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கர்மா, உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் காதல், உங்களோட பாண்ட் வந்து இன்னுமே ஆழமாக மாறப்போகுது. ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். ரூபான்சல் இல்லை, இது வந்து சிண்ட்ரெல்லா. இதில் பார்த்தீங்கன்னா சிண்ட்ரெல்லா அவங்க என்ன நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை? அவங்களோட காதல் நிச்சயம் ஒரு நாள் அவங்கள வந்து சேரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. ஸோ உங்களையும் பிரபஞ்சம் அதை தான் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட வேலையை பாருங்கள், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அதுதான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ உங்களுக்கு எப்போவுமே வழிகாட்டப்பட்டுகிட்டே தான் இருக்குது. உங்களோட வழி வந்து எங்கேயுமே தப்பி போகலை. உங்களுக்கு எதாவது குழப்பம் வந்ததா, 10 ஆஃப் பென்டிகல்ஸ் உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது உங்களோட க்ரோத், ஸ்டெபிலிட்டி. அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் கையில் இருக்க வேலையை எப்படி அழகாக செய்கிறது, இல்லைனா வந்து உங்களோட டே டு டே லைஃபு, உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட கனவு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்க ஸ்பேஸில் அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்த போதும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான தருணங்களை தான் தேடி போவாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் இருக்கிற சூழ்நிலையில் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு எல்லா வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறது பெரிய பெரிய லக். அதனால் இவங்க வந்து ஏதாவது ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா லெட் தெம் டூ இட். ஆக்சுவலாக அவங்க ஸ்பெல் பண்ண உங்களோட லக்கு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நான் சொல்லலை, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி உங்கள் காதலை முறிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஸோ அதை முறிக்க முடியுமானா முடியாது. இவங்க கீழே மேலே அந்த என் வாய் வந்து குளருது. வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை யாராவது மறைக்க முடியுமா? அப்படி தான் நீங்கள் இந்த பர்சனுக்கு அவங்க என்ன தான் வந்து ஒரு புகையை உண்டு பண்ணாலும் புகை எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 2 செகண்ட் இருக்குமா? புகை விலகி போயிடும், காற்று அது கொண்டு போயிடும். அந்த மாதிரி தான் அவங்க என்ன தான் ஸ்பெல் ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் தான் இருக்க போகுது, அதுக்கு மேலே அது இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் ரொம்ப குழப்பிக்காமல் ஃப்ரீயாக விடுங்க. அந்தளவுக்கு அபண்டன்ஸை நீங்கள் வந்து வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான வழியை தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர்றது
எப்படி வந்து காதலில் முன்னாடி போகிறது பீஸ், அமைதியை நோக்கி தான் நீங்கள் போகணும். நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச். கண்டிப்பாக இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். ஒன்றா கம்யூனிகேஷன் டைரெக்டாக வரும், இல்லைனா கம்யூனிகேஷன் இன்டைரக்டாக வரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உங்களை வந்து ஏதாவது ஃபேக் ட்ராப்பில் போட ட்ரை பண்ணுவாங்க. பொய் நிறையா சொல்லுவாங்க உங்களை குழப்பி விடுறதுக்கு. இன்னொரு விஷயம் ஒன்று ஸ்பெல், இல்லைனா நிறைய பொய். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொய் சொல்ல சொல்ல மூக்கு வளர் பினாக்கியோ, அந்த அந்த நெவர் எண்டிங் ஸ்டோரி. ஸோ இந்த ட்ராமா யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த சேம் சைக்கிள் ரிப்பீட் பண்ணிட்டாங்க. உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, இல்லைன்னா இட்ஸ் லைக் அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்குது. ஒரு தடவை பொய் சொன்னால் நம்மளுக்கு புரியாது. 2வது தடவை பொய் சொல்லும்போது அது பொய்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைமே அது பொய் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது தடவை சொல்லும்போது ஆப்வியஸாக அது பொய் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு சலிச்சு போச்சு. ஓ மை காட், வேறு வேலை இல்லையா அவங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு, முகம் சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க பொய் சொல்லிகிட்ருக்காங்க உங்களை பற்றி தான். ஸோ அது நிலைக்குமா அப்படின்னா இல்லை. அவங்க பொய் சொல்ல சொல்ல அவங்களுக்கு உயர்வு தான் வருமே வர தாழ்வு வராது. 10 ஆஃப் கப்ஸ் பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, டோன்ட் வரி பேபி அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இதுதான் உங்களோட எண்ட் ரிசல்ட். இதை நோக்கி நம்ம எப்படி போகிறதுன்னு தான் பார்க்கலாம். ஓ மை காட், ஸ்பெல் ஒர்க், டெஃபினட்டாக ஸ்பெல் ஒர்க். த டெவில் எனர்ஜி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எப்படி ஸ்பெல் பண்ணி இந்த பர்சன் வந்து உங்களை நோக்கி வரதான் முயற்சி பண்ணுறாங்க. அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து காதலை சொல்கிறதா. அவங்க விட்டாங்க அப்படின்னா அவங்க 90ல் உங்ககிட்ட இருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குழப்பம், இந்த சேரியாட் எனர்ஜி, இந்த 2 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி பிளாக் பண்ணுது. 2 ஆஃப் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இன்டெசிஷன். அந்த இன்டெசிஷன் வந்து அவங்களுக்கு கிடையாது. எதனால் உருவாகுது? ஸ்பெல் ஒர்க்னால. மேபி இது வந்து ஒரு சிலருக்கு இந்த பர்சனுக்கு ஏதாவது வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்பெல் வந்து அந்த இந்த ஃப்ளிங் அந்த மாதிரி இட்ஸ் லைக் ஸ்லீப்பிங் அரவுண்ட் ஹேபிட்லாம் இருந்ததுன்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் மூலம் இந்த ஸ்பெல் பண்ண ட்ரை பண்ணாங்க. இட்ஸ் லைக் செக்ஷுவல் ஸ்பெல். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து அவங்க தே ஆர் ஹையரிங் சம்திங். இட்ஸ் லைக் என்டிட்டி. அந்த மாதிரி என்டிட்டியை அட்டாச் பண்ணி இந்த பர்சனை உங்கள் கிட்டேருந்து விளக்க ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் உங்களை பார்த்தாவே பிடிக்காமல் போகிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் பிரபஞ்சம் அதனால தான் பிரபஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்டாங்க. 10 ஆஃப் கப்ஸ். இந்த காதல் வந்து அழிஞ்சு போக போகிறதில்ல. அவங்க ஸ்பெல் பண்ணாங்க அப்படின்னா விட்டுடுங்க, ஃப்ரீயாக விட்டுடுங்க. அதனால தான் இந்த பர்சன் உங்களை விட்டு விலகி இருக்காங்களே தவிர அவங்களுக்கு உங்கள் மேலே காதல் இல்லை, காதலை சொல்லக்கூடாது. நோ 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 நாட் அட் ஆல். இந்த பர்சன் எப்போ அடுத்த சான்ஸ் கிடைக்குதோ உங்கள் முன்னாடி தான் இருப்பாங்க. ரெஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தான் ஸ்பெல் பண்ணாலும் இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களோட நினைவை அவங்களால அழிக்க முடியல. ஸ்பெல் பண்ணால் ஒரு இன்றைக்கி வரதை வந்து ஒரு 2 நாள் தள்ளி போடலாம், அவ்வளோதான். 2வது நாள் அவங்க வரதை அப்புறம் இன்னொரு ஸ்பெல் பண்ணுறாங்களே, எத்தனை நாளைக்கு இந்த ஸ்பெல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்க முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டெட்லைன் இருக்கும். பிரபஞ்சம் பார்த்துட்டே இருக்க போகிறதில்ல, பார்த்துட்டும் இருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னு. அந்த எனர்ஜியை கன்ஃபார்ம் பண்ணலாம். 8 ஆஃப் கப்ஸ், walk away. 6 of cups, 7 of swords, 1 second, Knight of Wands. நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பர்சனுக்கு பாஸ்டில் நிறையா ஃப்ளிங்ஸ் இருந்துருக்கலாம். 7 ஆஃப் சோர்ட்ஸ். இப்போது யாரோ அதில் ஒருத்தங்களை பற்றின கிளாரிட்டி இந்த பர்சனுக்கு கிடச்சிச்சு. மேபி அவங்களோட எக்ஸ், இல்லைனா வந்து யாரோட அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களோ அவங்கள பற்றின உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லைனா யார் உங்களை பற்றி பொய் சொல்கிறாங்களோ அவங்கள பற்றின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் தான் இங்கே ரெயின்போ, நீங்கள் தான் இங்கே சந்தோஷம். அவங்க உங்களை நோக்கி தான் வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் கப்ஸ் கீழே விழுந்திருக்கு. 2 ஆஃப் கப்ஸ் தான் இங்கே நிற்கிது. ஸோ இங்கே தான் 6 ஆஃப் கப்ஸ். யாரோ ஒருத்தங்க ஒரு பொய் சொல்லி அவங்கள வந்து வேறு ஒரு பக்கம் திருப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவங்க சொன்னது பொய். த டெத், ஸ்பெல் ஒர்க், டவர். இதையும் பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் கப்ஸ் கீழே விழுந்துச்சு. 2 ஆஃப் கப்ஸ் தான் இருக்குது. 2 ஆஃப் கப்ஸ் தான் இங்கே. ஸோ அவங்க எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் இந்த காதல் தான் வெற்றி பெறுது.
அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது பர்சனை குழப்பி விடுறது, ஸ்பெல் ஒர்க் பண்ணுறது, என்ன பண்ணிவிட்டு அவங்க வாயை திறந்துட்டு காத்துட்டு இருந்தாலும் எண்டில் 2 ஆஃப் கப்ஸ் தான் நிற்குது. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போதும், ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்களுக்கு அவங்க எவ்வளோ தூரம் ஸ்பெல் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்க போகிறீங்க ஃப்யூச்சரில். 10 ஆஃப் கப்ஸ்னாவே முடிஞ்சு போச்சு தான். நீங்கள் ஃபேமிலியோட செட்டில் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் பெற்று சந்தோஷமாக வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? பிரபஞ்சம் தான் சொல்கிறாங்க, ஏன் கவலைப்படுற? ஸ்பெல் பண்ணாங்கன்னா பண்ணட்டும், விடு. அவங்க தான் கர்மாவை அக்குமுலேட் பண்ணுறாங்க. கர்மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறாங்க. நீங்கள் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி, அதனால தான் 2 கிளாரிஃபையர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டார் அந்த 10 ஆஃப் கப்ஸ். ஸோ உங்கள் காதல் எங்கேயும் போக போகிறதும் இல்லை, எங்கேயும் ஓடி போக போகிறதும் இல்லை. Anything else, friends? Leg up. You are highly protected. You are highly protected. கயாஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் வந்து அவங்களுக்கு தான். இட்ஸ் லைக் எப்படின்னா, அவங்க எவ்வளோ தூரம் பண்ணுறாங்களோ இதை அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. இது செம காமெடி. உங்களை குழப்பி விட ட்ரை பண்ணுறாங்களா? பிரபஞ்சம் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எங்கே போகும் இந்த எனர்ஜி? அவங்களுக்கு தான் போகும். பேக் ஃபயர் ஆகுது, கர்மா. ஸோ இப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகணும்னு அவங்க ஸ்பெல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் தான் போகுது. எவ்வளோ தான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் முட்டெல்லாம் எழுந்திரிச்சு தொடச்சிட்டு திரும்ப அதே வேலையை தான் பார்க்குறாங்க. பிரபஞ்சம் சரி, இப்போ தானே கற்றுக் கொடுத்தேன், இப்போ தானே அடித்து உட்கார வச்சேன், அப்போ திரும்ப எழுந்திரிச்சு அதே வேலையை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இட்ஸ் லைக் தே ஆர் ரிப்பீட்டிங், தே ஆர் நாட் லிஸ்னிங். பட் அது உங்களோட பிரச்சனை கிடையாது, அது அவங்களோட பிரச்சனை, அவங்களோட கர்மா. இது வந்து வெறும் பிளாக்கேஜ் தான். இது வந்து உங்களை நிறுத்த முடியாது. இதால் இந்த பர்சனை நிறுத்த முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் அட்டெம்ப்ட். ஒரு எனர்ஜி மேனிப்புலேஷன், ஒரு சின்ன ஃபாக் உங்களுக்கு க்ரியேட் ஆகும், அவ்வளோதான். பட் யூ ஆர் த குவீன். பட் மாஸ்குலின் தான் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் சேஸ் பண்ணுறது நோ நீட். நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து எங்கேயும் எனக்கு குழப்பமே இல்லை. ஸோ உங்களுக்கு கிளாரிஃபையர் எடுக்கிறதுக்கோ இல்லை இது எப்படியாது அப்படின்னு சொல்கிறதுக்கோ தெர் இஸ் நத்திங். வெரி கிளியர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜ். இது எது பண்ணாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, வேலையை பாருங்கள். பிரபஞ்சம் வந்து தான் சொல்கிறாங்க, வேலையை பாருங்கள். நீங்கள் இம்மீடியட்டாக வந்து 2 ஆஃப் கப்ஸ் எதிர்பார்க்காதீங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் வாட் வில் ஹேப்பன் டு த காமிக் ஆர் ஹூ இஸ் டூயிங் த ஸ்பெல்? வாட் வில் ஹேப்பன் டு தெம் ஸ்பெல்ஸ்? ஸ்பெல் பண்ணுறவங்களோட நிலைமை என்ன நியர் ஃப்யூச்சரில்? பிளாக்கேஜ். உங்கள் காதல் வாழ்க்கை பிளாக் பண்ணப்படும். பனிஷ்மெண்ட், டிவைன் பனிஷ்மெண்ட். இன்னொரு விஷயம், உங்களுக்கு கமிட்மெண்ட்டு. குயின் ஆஃப் கப்ஸ், அதாவது உங்களை தான் அவங்க பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உங்களோட காதலை தான் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உங்களை வந்து வேறு மாதிரி பிக்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பிரபஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட அதாவது நான் அதை சொல்கிறேன், பேக் ஃபயர் ஆகும். அவங்க எதுக்காக உங்கள் காதல் வாழ்க்கையை அழிக்க ட்ரை பண்ணுறாங்க? ஒன்று இந்த பர்சனை ஸ்நாச் பண்ணுறதுக்காக இருக்கணும், இல்லைனா உங்களை மேலே பொறாமையாக இருக்கணும். ஸோ எந்த எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு தான் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து குயின் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் இருக்க காதல், அவங்க வாழ்க்கையில் இருக்க அன்பு, அவங்கள விட்டு போயிடும். உங்களுக்கு கமிட்மெண்ட், இதில் வந்து எந்த மாற்றமும் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களை ரொம்ப ரொம்ப அந்த பர்சன் ஆல்ரெடி மிஸ் பண்ணி எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆஃப் கப்ஸ். தெர் இஸ் நோ தேர்ட் பார்ட்டி எனிமோ. இது வந்து ஒர்க் பிளேஸ் ஃபிளிங்காக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. நோ, இப்போ எல்லாத்துக்குமே அந்த பர்சன் என்ன போய் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பர்சன்கிட்ட இந்த வர ஒரே வார்த்தை நோ. அவங்களுக்கு ஒன்லி 2 ஆஃப் கப்ஸ் தான் வேணும், அதுவும் உங்களோட காதல் தான் வேணும். அதில் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதை மீறி ஏதாவது தடைகள் உருவாக்குனாங்க அப்படின்னா யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தை. இவங்களோட சுயரூபம் தான் இங்கே ஆல் தட் கிளிட்டர்ஸ். இது வந்து ஒரு போலி அப்படிங்கிறது தான் இங்கே பட்டவர்தனமாக எல்லாத்துக்கும் தெரிய வரப்போகுது. கயாஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட், அதாவது அவங்களோட சுயரூபம் வெளியில் வருது.
ஸோ நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் காம் டவுன். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டுருக்கு. அடுத்தது நடக்க போகிற விஷயமும் இதுதான். ஸோ இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா அவங்க பேசாமல் இருக்கிறது இதுதான் மெயின் காரணம். ஜெய் சாய்ராம். காட் bless யூ.